Hello everyone. Cyberbullying detection in social media using machine learning and deep learning approaches. ஓகே, இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்க கமெண்ட்ஸ் வந்துட்டு புல்லிங் டைப் என்ன புல்லிங்கா இல்லையான்றதை டிடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா செட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு சைபர் புல்லிங் இருக்கா இல்லையான்றது மட்டும் தான் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரொப்போஸ்டாக என்ன பண்ண போகிறோம்னா, சேம் டேட்டா செட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் இருக்க வெப்சைட் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா தான். பட் இது நம்ம டேரெக்டாக சோஷியல் மீடியா டேட்டா எடுக்க மாட்டோம். காகல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்க டேட்டா செட் வந்துட்டு புல்லிங் என்ன டைப் ஆஃப் புல்லிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 3 ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு என்ன மாடல் பெஸ்ட்டாக லேர்ன் பண்ணியிருக்கு அப்படின்றத டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த மாடல் பில்ட் பண்ணி வச்சுருவோம். ஒரு வெப்பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணிப்போம். அந்த வெப்பேஜில் மல்டிபிள் யூஸர் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட்ஸ் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த போஸ்ட் பண்ணும்போதே அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாடலில் டிடெக்ட் ஆகிட்டு கமெண்ட்ஸ் வந்து புல்லிங்காக இருந்துச்சு அப்படின்னா அட்மினுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ அட்மின் வந்துட்டு வார்னிங்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா அந்த கமெண்ட்ஸை டெலிட்டும் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு நம்ம பண்ண போகிற ப்ரொப்போஸ் சிஸ்டம். தேங்க்யூ.